நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தம்பி வினு, என்னப்பாச்சு? என்னாச்சு சொல்லு. என்னப்பா? அந்த அக்காவை குளத்துல தூக்கி போட்டா. யாரு? என் மேல பைக் இடிச்சு கொள்ள பார்த்தால அந்த தான். நீ கனவு கண்டிருக்க. நான் அக்காவை பார்க்கணும். அம்மா நீங்க அக்காவுக்கு கால் பண்ணுங்க. எல்லாரும் தூங்கிருப்பாங்கப்பா. அம்மா நீங்க பெரியம்மா கால் பண்ணுங்க. அக்காவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்ட்டு நீங்க பெரியம்மா கால் பண்ணி கேளுங்கம்மா. ஹலோ ரஷீதனா, எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. February 30 உங்க பணத்தை கன்ஃபார்மா ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே. என்ன பாலா இந்த ராத்திரியில? அனிலக்கா, அகிலா என்ன பண்றா? அவதான் சீக்கிரமாவே தூங்கிட்டாளே பாலா. அவ எங்க படுத்துட்டு இருக்கா? நீங்க படுத்திருந்த அதே ரூம்ல தான். அவ தனியா தான் படுத்திருக்கா. அந்த ரூம்ல வேற யாரும் இல்ல. அனிலக்கா, அகிலா அங்க இருக்கலான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? அவ தூங்குறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்து படுத்தமா. ப்ளீஸ் அனிலக்கா, கொஞ்சம் போய் பாக்குறீங்களா? நான் போய் பாக்குறேன். நீ காலை கட் பண்ணு. வேண்டாம், நான் லைன்லயே இருக்கேன். பார்த்துட்டு சொன்னாலே போதும்க்கா. என்னது அதுக்குள்ள பொழுது முடிஞ்சிருச்சா? நான் லைட் போட்டிருக்கேன். முதல்ல லைட் ஆஃப் பண்றேன். அகிலா ரூம்ல இருக்காளான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். அவ ராத்திரி நேரத்துல ரூம்ல இருக்காம நைட் டியூட்டி காடி போயிருக்க போறா. எங்க நீங்க படுத்து தூங்குங்க, நான் இப்ப வந்துடுறேன். ராத்திரியில லைட்டை போட்டு மனுஷன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இந்த சுவிட்சங்கடா இருக்கு. அப்பா
பாலா, அகிலாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீ எதுக்கும் பயப்படாத. ரூமுக்கு வெளியில வேணு அவளுக்காக காவல் காத்துட்டு இருக்கான். இவளுக்கு எதுவுமே ஆகாதுமா, நீ தூங்கு. சரி அனில் அக்கா. உன் அக்காக்கு ஒன்னும் இல்ல. உன் பெரியம்மா கூட தான் இருக்காங்க. நீ படுத்து தூங்க. தூங்குப்பா. வேணு, உனக்கும் பாலாக்கும் இடையில இருக்க பிரச்சனையில அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்து அவளுடைய எதிர்காலத்தையும் நாசம் பண்ணிடாத. நீ அகிலாவை முதல்ல திரும்ப கொண்டு போய் விடு. இப்ப நீதான் பாலாவுக்கு வக்காலத்தா? எனக்கு நியாயமா படுற விஷயத்தை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். 8 வருஷம் நீ ஜெயில இருந்தும் கூட அவன் மேல இருக்க கோவம் இன்னும் குறையவே இல்லைல்ல உனக்கு? எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அவ கூட வாழ்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா அவளுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவளோட வேலை, பசங்க, மத்த சொந்தக்காரங்க அதுதானே அவளுக்கு ரொம்ப முக்கியம். நான் அவளுக்கு தேவையில்லாதவன் ஆயிட்டேன். அத நான் மாத்துவேன், மாத்தி காட்டுவேன். வேணு, பாலா கிட்டயும் பசங்க கிட்டயும் நீ கொஞ்சம் மரியாதையா பேச தயாரா இருந்தனா அவ உன்னை நல்ல மனசோட ஏத்துப்பா. இவனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீ யாருடி? அவ இனிமே என் பையனுக்கு வேண்டாம். ஓ, பாலா வேண்டாம், ஆனா அவளோட குழந்தைய மட்டும் இங்க வளர்க்கணும் இல்லையா? அவ பொண்ண பத்தின நினைப்பு ஒரு ஆறாத காயமா அவளுக்குள்ள வலியை ஏற்படுத்திட்டே இருக்கணும். அப்பதான் 8 வருஷமா நான் ஜெயில அனுபவிச்ச 10ல் 1 பங்கு வலிய அவ அனுபவிப்பா. இந்த 8 வருஷமா வெளியில அனுபவிச்சது அது உனக்கு கொடுத்த தண்டனையை விட பெருசுன்னு நீ நினைக்கணும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்றது எல்லாம் உண்மை கிடையாது. ஒரு பொண்ணுங்கிற முறையில பாலா அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா, குழந்தை பெத்து ஒரு 2 ஜென்மத்துக்காவது அவளுக்கு நீ பணிவிட செய்யணும். அப்படி அவ என்ன சகிச்சுக்கிட்டான்னு இப்படி சொல்லிட்டு இருக்க? அவளுக்கு உதவி பண்ண ஊருக்காரங்களும் ஃபேமிலியும் இருந்தாங்க. அவ தங்கறதுக்கு ஒரு பெரிய வீடு, சாப்பிடறதுக்கும் குடிக்கிறதுக்கும் எந்த குறையும் இல்ல. 4 பசங்களுக்கு டியூஷன் எடுத்து வாழறவ எப்படி அந்த மாதிரி எல்லாம் வாடுறா அப்படின்னு நானே அதிசயப்பட்டிருக்கேன். இவன் ஜெயில இருந்தப்போ அவளும் அவ குழந்தைங்களும் அங்க சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. நான் தான் அதை நேரடியாவே பார்த்தேன்ல. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்றதுக்காக அவளும் அவளோட குழந்தைங்களும் சாப்பிடாம பட்னி கிடந்தாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்களோட வயித்த பட்னியா போட்டுட்டு தான் உங்களோட வயிறுக்கு அவங்க சாப்பாடு போட்டு நிரப்பினாங்க. அந்த நன்றியெல்லாம் நீங்க மறக்காம போயிடாதீங்க. அப்பதான் பாலாவோட அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். ஏய், நீ ஒண்ணு அவளை புண்ணியவதியா மாத்தாத. அவ யாரு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு அகிலா இப்ப என் கையில. இனி அவ பாலா கிட்ட போக மாட்டா. வேணும், நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணி திருத்த வேண்டாம். அவன் அந்த குழந்தைய கொல்றானோ வளர்க்கறானோ அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். அவ ஒரு பெண் குழந்தை. இந்த வீட்ல பேசுற வார்த்தைகளையும் இங்க நடக்கிறதையும் பார்த்து அவ வளரணுமா என்ன? இந்த உலகத்துல நடக்காத விஷயங்கள் எதுவுமே இந்த வீட்ல நடக்கவே இல்ல. நீ சொன்ன மாதிரி அவ ஒரு பெண் குழந்தையாச்சே, இங்கே இருக்கட்டும். வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அத்தை, ஆன்ட்டி உங்க போன்ல இருந்து பெரியம்மாக்கு இல்லனா பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணி தரீங்களா? எனக்கு அவங்களோட நம்பர்லாம் தெரியாதேப்பா. நான் அக்கா கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆன்ட்டி. ஒருவேளை அக்கா இதுக்கப்புறம் வரமாட்டல ஆன்ட்டி? இல்லப்பா, உன் அக்கா கண்டிப்பா வருவா. இல்லனா நாம போய் அவளை கூட்டிட்டு வரலாம். பாலா இல்லையா? இல்ல, சைல்ட் லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி சொல்லியிருந்தாங்க. என்ன வினு கூட இருக்க சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. அகிலாவை திரும்ப கூட்டு வரத பத்தி பாலா ஏதாச்சும் சொன்னாலா? அது அவ்வளோ ஈஸி இல்ல சிவபிரசாத். நான் உன்கிட்ட சாரி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சித்தாரா.
எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்னை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு பாலாக்கா அன்னைக்கே என்கிட்ட சொன்னாங்க. எதிர்பாராத விதமா சூரஜோட வீட்டில் வச்சு உங்க 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு கேட்ட உடனே நான் அப்படியே உடஞ்சிட்டேன். அந்த நேரத்துல நான் அனுபவிச்ச கஷ்டம் இருக்கே, அதை நான் யார்கிட்ட சொல்றது? இப்ப நினைக்கும் போது சினிமால வர கதை மாதிரி ரொம்ப சைலண்டா போற ஒரு காமெடி சீக்வன்ஸ் மாதிரி இருந்துச்சு. பாலா சூரஜ் கிட்ட இருந்து ஒளிஞ்சிருக்கிறதுக்காக நீ சுதா டீச்சரா வேஷம் போட்டதை என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. அது சொல்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கலையே. வாய்ப்பு வந்தப்போ எல்லாமே பிரச்சனையாயிடுச்சுல்ல. நான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா தான் சூரஜ் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அதை பத்தி நினைக்கும் போது எனக்கு இப்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. சூரஜ் சார் வீட்ல இருந்து திரும்பி வரும்போது உங்க முகம் மாறினதை நான் கவனிச்சேன். ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. திரும்ப திரும்ப நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குல்ல. அகிலாவிங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட விஷயத்துல சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்தாகணும். இல்லைன்னா இதுக்கு அப்புறமும் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டேன்னா சிவன் எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். உங்க 2 பேருக்கு இடையில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல? உன் பொண்ணு அகிலா அவ அப்பா கூட போனது மட்டும்தான் உன் வாழ்க்கையோட மிகப்பெரிய வருத்தமே. எங்களோட எல்லா பிரச்சனைகளும் இதயத்தில் ஏற்பட்ட காயத்துக்கு சரிசமமா இருக்கவே இருக்காது. சைல்ட் லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? அவங்க விசாரணை பண்றதா சொல்லிருக்காங்க. அவங்க அங்க போய் விசாரணை பண்ணும்போது நான் போலீஸோட போனப்போ என்ன நடந்துச்சோ அதான் நடக்கும். அந்த மாதிரி எல்லாரையும் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காத. நம்ம எல்லா வழியும் ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகலாம்ல. இங்க நாங்க 25 ஆட்டோக்காரங்க ஒண்ணு சேர்ந்த ஒரு சங்கம் ஒண்ணு இருக்கு. உன் புருஷன் வீட்டுல போய் உன் பொண்ணு அகிலாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உன் கூட வரோம். எங்க சங்கத்துல எல்லாருமே சேர்ந்து ஆட்டோவோட போய் அங்க நிக்கும் போது அவங்க மிரண்டுருவாங்க. வேணு அகிலாவை மிரட்டி வச்சுதான் அங்க தங்க வச்சிருக்காரு அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். அதுக்கான அவசியமே இல்ல சிவா. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஆட்டோக்காரங்களுக்கும் எனக்கும் லிங்க் இருக்கிறதா என் புருஷன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என்னதான் கட்டி போட்டாலும் அது எல்லாத்தையுமே உடைச்செறிஞ்சிட்டு என் பொண்ணு கண்டிப்பா என்கிட்ட வந்து சேருவா. அதுக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். அகிலாவை திரும்ப கூட்டிட்டு வர உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நாங்க கூட இருக்கோம். இப்போதைக்கு நீங்க தான் எனக்கு ஒரு பலம். வருஷ கணக்கா பார்க்கும்போது 3 கோடி ரூபாய் அவங்க திருடி இருக்காங்க. இப்ப மட்டும் இதை கண்டுபிடிக்கலன்னா லைசன்ஸ் சூரஜன பேர்ல இருக்கிறதால அவர் தானே எல்லா பொறுப்பை ஏத்துக்கணும். பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சா பணம் போட்டவங்கள ஓடி வருவாங்க. ஒரே டைம்ல அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியுமா? அடகு வச்சிருக்க இந்த வீட்டோட இடத்தையும் பம்போட இடத்தையும் அப்புறம் ஜப்தி பண்ணிடுவாங்க. பாலா இதெல்லாம் கண்டுபிடிச்சதாலதான் இதெல்லாம் நடக்காம இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதுக்காக அவளுக்கு என்ன பரிசு வேணாலும் கொடுக்கலாம். பிரீத்தி, நீ பாலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இல்லனா நம்ம அவ வீட்டுக்கு போலாம். பாலாக்கு நம்ம பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். அவ நமக்கு பண்ண உதவிக்கு கைமாறு பண்ணியே ஆகணும். அதெல்லாம் தேவையில்லம்மா. பேங்கோட பொறுப்பை பாலா கிட்ட ஒப்படைப்போம். நான் அதை தான் சொல்ல விரும்புறேன். உன்னோட அபிப்பிராயம் என்னப்பா? உங்க இஷ்டப்படியே பண்ணிடலாம்ப்பா. வக்கீல் கால் பண்ணியிருந்தாரு. பிரவீனாவும் ஜெயக்குமாரும் நம்ம பேங்க்ல இருந்து ஏமாத்தி எடுத்த பணத்தால வாங்கின அந்த 2 இடத்தையும் எழுதி வைக்கிறதா சொல்லிட்டாங்களாம். கேஸ் போடாதுங்கன்னு சொல்லி கெஞ்சிராங்க. நாம மனசளவுல நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். முதல்ல நஷ்டஈடு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அரெஸ்ட் பண்ணணும். கொஞ்ச நாள் ஜெயிலே இருக்கட்டும். அப்பதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. அப்ப பாலாவோட விஷயம்? அவளுக்கு இப்போ எவ்வளவு சேலரி கொடுக்குறீங்க? 16,000. மேனேஜர் போஸ்ட்ல இருந்து அந்த கம்பெனியை நடத்திட்டு போற அளவுக்கு அவளுக்கு தகுதி இருக்கா என்ன? முதல்ல ஒரு சான்ஸ் கொடுங்க. இருந்தாலும் 1 ரூபாய் கூட அவளால நஷ்டம் எதுவும் ஏற்படாது. அப்படின்னு அவகிட்ட நாளைக்கே அவளை நம்ம கம்பெனி மேனேஜரா சார்ஜ் எடுத்துக்க சொல்லு. அவளுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கணும்? பிரவீனாக்கும் ஜெயக்குமாருக்கும் சேர்த்து 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அந்த போஸ்டுக்கு பாலா மட்டும் இருந்தா போதும்.
ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் என்ன? முதல்ல பாலா கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். நீ முதல்ல பாலாவை போய் பார்த்துட்டு வா. ஒரு 6 மாசம் பார்க்கலாம், அதுக்கப்புறமா சேலரி அதிகமா கொடுக்கலாம்னு சொல்லு. அத குடிங்க. வாசலை பெருக்க சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னாங்க? யாரும் சொல்லல. யாரும் சொல்லாம உன் இஷ்டப்படி இதெல்லாம் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, யார் சொன்னா? நானே இஷ்டப்படி தான் இந்த வேலையெல்லாம் செய்யறேன்ப்பா. டேய், இவ சும்மா சொல்லிட்டு இருக்காடா. அந்த பத்திரகாளி இருக்கா இல்லையா லத்திகா, அவ தான் உன் பொண்ணுகிட்ட விளக்கமாத்த கொடுத்து கூட்ட சொன்னான். டேய், கர்ப்பமா இருக்கிற அவ பொண்ணை கவனிக்கிறதுக்காக தான் அவ அம்மா வந்திருக்கா. ஆனா அவ என்னடான்னா 10 மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருக்காடா. காலையில எந்திரிச்சு வாச கூட்டுறது கர்ப்பிணிகளுக்கு நல்லது. அவ பெத்த பொண்ணுகிட்ட செய்ய சொல்லாம இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கானா. இத பாரு, அந்த காளியோட கணத்துல போய் ஒரு அரடா. அந்த கிழவி எங்க போனா? காலையில இருந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த போனை பிடிங்க உடைச்சிட்டு அவளை இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதபடி செய். இங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு, நான் வெளியே வரேன். இப்ப சொல்லுங்க. இனி சொல்றதுக்கு எதுவும் இல்ல, நடவடிக்கை தான் எடுக்க போறேன். வைடி போன. என்கிட்ட ஆர்டர் போட நீ யாரு? ஏய், உன்னோட இந்த அதிகாரத்தை எல்லாம் உன் வீட்டுல போய் வச்சுக்கோ. ஏன் பொண்ணு வேலை செய்ய சொல்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்பா, சத்தம்லாம் போடாதீங்க, நானே பண்ணிக்கிறேன். நீ அதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, புரியுதா? இத பாரு, இந்த வீட்டுல முடிவெடுக்க வேண்டியது நீ இல்ல, அதுக்கு எங்க அம்மா இருக்காங்க. என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேற யாரும் இன்வால்வ் ஆக கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கலாமா? ஆனா எனக்கு இங்க அதிகாரம் இல்லையே, இங்க மத்தவங்க தானே அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டு வாசலை கூட்டினதுக்காக இவ ஒன்னும் அப்படியே வாடி போயிட மாட்டா. குழந்தைங்களால முடிஞ்ச வேலையை அப்பப்ப செய்ய சொல்லணும். அப்படி ஏன் பொண்ணெல்லாம் நீ வேலை செய்ய சொல்ல வேண்டாம். இவ ரூம்ல சும்மா உட்கார்ந்து இருக்கத பார்த்துதான் இவ கொஞ்சம் வேலை செய்யட்டும் நான் நினைச்சேன். அதுக்காக சண்டை போட அவசியமே இல்லையே. என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் சண்டை போடுவேன். ஆனா உனக்கு இந்த பொண்ணால என்னதான் பிரயோஜனம் இருக்கு? என்னம்மா மீன் கடை மாதிரி சத்தம்? இங்க பாருங்க, வெளியில இருந்து எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுறதா இருந்தா உள்ள போய் பேசுங்க. நான் வந்து இந்த பொண்ணு கிட்ட வாசல் கூட்ட சொன்னேன், அது ரொம்ப பெரிய குத்தோன்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். வேலை செய்ய வேண்டிய வயசுல வேலை செஞ்சுதான் ஆகணும். ஏய், அதுவும் சரிதான். சின்ன வயசுலயே வேலை செஞ்சு கத்துக்கணும்டா, இல்லனா பயங்கரமான சோம்பேறியா மாறிடுவான். இங்க இத்தனை பொம்பளைங்க இருக்காங்கல்ல, ஆனா என் பொண்ணை பார்த்துதான் நீ வேலை செய்ய சொல்லுவியா? உன் பொண்ணு வயித்துல குழந்தையோட சுத்திட்டு இருக்கல்ல, அவளை செய்ய சொல்ல வேண்டியதானே? இவன் சொல்ற பாயிண்ட்டும் சரிதான். கர்ப்பிணி பொண்ணுங்க குமிஞ்சு நிமிந்து வேலை செய்யறது நல்ல எக்ஸசைஸ். அது சுகப்பிரசவத்துக்கு பெஸ்ட். என் பொண்ணோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அப்ப என் பொண்ணு விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன், நீ தலையிட வேண்டாம். இவ ஒண்ணு இங்க வேலைக்காரியா வரல, இவ என்னோட பொண்ணு. அந்த மரியாதை இவளுக்கு இந்த வீட்டுல கிடைக்கணும். இதுக்கப்புறம் யாராவது இவளை இங்க கஷ்டப்படுத்துனீங்கன்னு தெரிய வந்தது, என்ன பழைய வேணுகோபாலா பார்க்க வேண்டியிருக்கும். நீ வாமா. பேச வந்துட்ட. கேட்டீங்களா? அவனோட பழைய சுபாவம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அவங்கள அப்படியே புரட்டி எடுத்து அந்த வாசல்ல போட்டு அடிச்சு துவைச்சு, அதோ பாத்தீங்களா அந்த ஏரியில போட்டு ஜலசமாதி பண்ணிடுவான். ஆனா என்னன்னு தெரியல, அவனோட பழைய குணம் இன்னும் வரமாட்டேங்குது. பாருங்க, கொஞ்சம் பணம் இருக்குங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து அதிகாரம் பண்ணீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க சுபாவத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்க வந்த மாதிரியே திரும்ப போக மாட்டீங்க. சொல்ல போனா திரும்ப போறதுக்கு ஆளே இருக்க மாட்டீங்க. ஏன் ஆண்டி இப்படி பண்றீங்க? வேணுமலையும் பாலா மேல இருக்க கோவத்தையும் அந்த குழந்தைகிட்ட காட்டணுமா என்ன? நீங்க சொல்ற வேலையும் நீங்க கொடுக்கற டார்ச்சரையும் தாங்கிக்கிறது அந்த பொண்ணு தானே. இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறமாவது சண்டை சச்சரவை மறந்து சொந்தக்காரங்க கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாருங்க. அனிலா, இப்ப நீ சொன்னது 100ல் 1 வார்த்தை. நாம எதுக்காக இப்ப தேவையில்லாம நடந்து முடிஞ்ச சண்டை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும்? எல்லாத்தையும் மறந்துட்டு பி ஹாப்பியா இருங்க. அனிலா, வந்து ஒரு காஃபி போட்டு குடுறீ, ரொம்ப பசிக்குது. வா, சீக்கிரம் வா. பாரு, எனக்கு என்னமோ இந்த அம்மா மறுபடியும் அவங்ககிட்ட அடி வாங்க போகுது. நாம இதுல தலையிட வேண்டாம், புரியுதா? பிரவீனா அப்புறம் ஜெயக்குமார் பேர்ல பணத்தை திருடினாங்கன்ற பேர்ல கேஸ் கொடுத்துருக்கோம். எங்களை கேஸ் போட வேண்டான்னு அவங்க திருடின பணத்தை நஷ்டஈடு உட்பட எல்லா பணத்தையும் சேர்த்து தரோன்னு அப்பா கிட்ட பேசுறதுக்காக அட்வொகேட் வந்திருந்தாரு. முதல்ல பணம், அதுக்கப்புறமா கேஸை வாபஸ் வாங்கவா வேண்டாமான்னு யோசிக்கிறதா சொல்லிட்டாரு. உன்னுடைய ஃபேமிலி தான் அந்த பேங்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் கண்டிப்பா அங்க வந்திருக்க மாட்டேன் பிரீத்தி.
தெரிஞ்சா நீ வரமாட்டேன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லல. இருந்தாலும் பெரிய சதியா போச்சு. அந்த சமயத்துல நான் சூரஜ் முன்னாடி அப்படியே கூனி குறுக்கி நின்னேன். அதோட சேர்த்து அகிலாவும் என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆர்கே என்கிட்ட அட்வொகேட் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. நாம நாளைக்கே போய் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாண்டி. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ஏய், நான் இப்ப இங்க வந்ததுக்கு காரணம் உன்னோட டீ குடிக்கிறதுக்கு இல்ல. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை நடத்துறதுக்கு சூரஜ் எனக்கு விருப்பம் இல்ல. அந்த வேலை உனக்கு நல்லாவே தெரிஞ்சதால உன்னால அந்த பேங்கோட பொறுப்பை ஏத்துக்க முடியுமா? நானா? இப்ப எதுக்காக நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? இப்போ நீ வாங்கிட்டு இருக்க சேலரியை விட கொஞ்சம் அதிகம். நீ வந்துட்டு போறதுக்கு வண்டி அந்த மாதிரி வேண்டான்னா பேங்க்குக்கு பக்கத்துல இருக்கிற வீட வாடகைக்கு எடுப்போம். அதுக்கான வாடகையும் நம்ம கம்பெனியே கொடுத்துரும். அப்பா உன்னோட விருப்பத்தை கேட்டுட்டு வர சொன்னாரு. வேலை இல்லாம இதுக்கப்புறம் எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியாதா? பேங்க் பேலன்ஸும் இல்ல. இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு நான் வரமாட்டேன். இது உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு பாலா. இருக்கலாம், ஆனாலும் நான் வரமாட்டேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சூரஜ் சொன்ன வார்த்தை என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். சூரஜ்னா அந்த பக்கமே வரமாட்டாரு. உன்னாலதான் நான் சூரஜ் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது அப்போ. ஆனா இப்போ பாலா தான் நமக்கு வர பெரிய பிரச்சனையில இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்திருக்கான்னு அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் உனக்காக ஃபீல் பண்றாங்க. நீ அந்த கம்பெனியோட பொறுப்பை எனக்காக ஏத்துக்க. என் குடும்பம் உனக்கு செஞ்ச துரோகத்துக்காக இப்படிதானே பிராயஷ்சித்தம் தேட முடியும்? இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சம்பவத்தையும் எதுக்காக நினைக்கணும்? இப்ப என் மனசுல அகிலாவை வேணுகோபன் கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற ஒரே ஒரு லட்சியம் தான் என் மனசுல இருக்கு. இதுக்கப்புறம் நான் தான் என்னுடைய பொண்ணுக்கு சொந்தமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கோர்ட்ல இருந்து கண்டிப்பா வரணும். நீ சொன்ன மாதிரி அதுக்கேத்த திறமையான ஒரு வக்கீல நீ ஏற்பாடு பண்ணி கொடு. அதுதான் நீ இப்ப எனக்கு பண்ண போற ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.